இதுல கையெழுத்து போட்டீங்கன்னா கோர்ட்ல கொடுத்து டிவோர்ஸ் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் இந்த மகாராணி கூட உங்க இஷ்டத்துக்கு எங்க வேணாலும் சுத்திட்டு இருங்க. சித்தி, ஏன் சித்தி இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? ஏய், நீ மட்டும் பேசாத. என் பொண்ணு இப்படி கண் கலங்கி நிக்கிறானா அதுக்கு முழு காரணம் நீ மட்டும் தாண்டி. வந்துட்டா பெருசா சித்தி சித்தின்னு உறவு கொண்டாடிக்கிட்டு. இதோ இதுல கையெழுத்து போடுங்க. ஐயோ சித்தி, ஏன் இப்படி எல்லாம் அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறீங்க? அவங்க ரெண்டு பேரும் இன்னும் வாழவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளேயே அவங்களை பிரிச்சிடாதீங்க சித்தி. ஏய், போது நிறுத்து. ரொம்ப நடிக்காத. நானா அவங்கள பிரிக்க நினைக்கிறேன்? நீ தாண்டி அவங்க ரெண்டு பேர் வாழ்க்கைக்கு நடுவுல திட்டம் போட்டு விளையாடி அவங்களை இப்ப பிரிச்சுட்ட. ஐயோ ஐயோ சித்தி, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு எப்பவுமே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும், அவங்க நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். யாரு நீயா? இத என்ன நம்ப சொல்றியா? ஆரம்பத்துல இருந்தே எங்க வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சதே நீதான், நீ மட்டும்தான். ஆரம்பத்துல இருந்தே எங்க வாழ்க்கையை கெடுக்கணும்னு தான் நீ கங்கனை கட்டிக்கிட்டு அலையிற. நீ எங்க வாழ்க்கைக்குள்ள என்னைக்கு வந்தியோ அன்னையில இருந்தே எங்க சந்தோஷம் நிம்மதி எல்லாமே போச்சுடி. முதல்ல என்னையும் என் புருஷனையும் பிரிச்ச, இப்ப என் பொண்ணையோ இதோ என் மாப்பிள்ளையோ பிரிக்கிறதுக்கு ஒத்த கால்ல நின்னுட்டு இருக்க. எங்க வாழ்க்கைய மொத்தமா அழிச்சிட்டு நீ மட்டும் நல்லா இருடி, நல்லா இரு. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, நான் பயிர் எரிஞ்சு சொல்றேன், எங்க பாவம்லாம் உன்னை சும்மா விடாது. எல்லாத்துக்கும் ஒரு நாள் நீ பதில் சொல்லிதான் ஆகணும். அத மட்டும் நீ மனசுல வச்சுக்கோ. மாப்ள, இப்ப நீங்க இதுல கையெழுத்து போடுவீங்களா இல்லையா? அத்த, முதல்ல நீங்க இங்க இருந்து கிளம்புறீங்களா? நீங்க கையெழுத்து போடுங்க, நான் உடனே போயிடுறேன். அத்த, உங்களை இங்க இருந்து போங்கன்னு சொன்னேன். என்ன மாப்ள, என் பொண்ணு கூட வாழவும் மாட்டீங்க, டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட மாட்டீங்க. என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? என் பொண்ணோட நிம்மதியை கெடுத்து அவ வாழ்க்கைய அழிக்கிறதா உங்க நோக்கமா? அது சரி, இவ கூட சேர்ந்துட்டீங்கல்ல. உங்க நாடகத்தை எப்படி நடத்தணுமோ நடத்துங்க. இதுக்கெல்லாம் எப்படி முடிவு கட்டணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். ருத்ரா, என்ன இப்படி இடிஞ்சு போயிருக்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கமிஷனர் வந்து பாராட்டு பத்திரம் வாசிச்சப்ப கலகலப்பா இருந்த முகம் இப்ப அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி முகம்லாம் செவந்து போயிருக்கு. ப்ரொஃபஷன்ல ஜெயிச்சிட்டா மட்டும் லைஃப்ல சந்தோஷமா இருந்துட முடியாது. குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும், அப்பதான் நிம்மதியா சந்தோஷமா இருக்க முடியும். ஆனா உனக்கு அது இந்த ஜென்மத்துல கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். அது எப்படி கிடைக்கும்? கட்டின புருஷனுக்கு கம்பி நீட்டிட்டு தங்கச்சி வாழ்க்கையில போய் பங்கு போட நினைக்கிறியே, இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? இதெல்லாம் உனக்கு சொன்னா எங்க புரிய போகுது? குட் மார்னிங் சார். ஹாய் காவ்யா, குட் மார்னிங். உட்காருங்க. காவ்யா, ஏதாவது சாப்பிட்றீங்களா? டீ, காஃபி? இல்ல வேண்டாம் சார். ஒரு காஃபி குடிங்க. இல்ல. என்ன ரெண்டு பேரும் வெளியே கிளம்பிட்டீங்களா? ஆமாங்க சார், பார்க்குக்கு போகணும்னு சொன்னா
அதான் ஓ கூட்டிட்டு போறேன். அப்படியா? பார்க்குக்கு போறீங்களா? சரி, ஓகே. பார்த்து ஆ பத்திரமா. ஓகே சார். சாரி, சொல்லுங்க காவியா. சார் தேவையான மெடிசன் லிஸ்ட் எல்லாம் இதுல இருக்கு. ஆ, கொடுங்க. இந்தா, இந்த லிஸ்ட் செக் பண்ணிக்கோ. காவியா கிட்ட கோஆர்டினேட் பண்ணிக்கோ. ஓகே இன்னைக்கு ஈவினிங்கே ஆர்டர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே விக்ரம். நாளைக்கு ஃப்ளைட்ல மெடிசன்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம மெடிசன்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். என்ன காவியா, மெடிசன்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் முதல்ல நம்ம சிட்டிக்குள்ள இருக்கிற ஸ்லம் ஏரியாஸ்ல எல்லாம் ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப்ஸை கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கான மெடிசன்ஸ் எல்லாம் ஃப்ரீயா கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்த கேம்பிங் எப்போ பண்ணலாம்னு டிசைட் பண்ணிட்டு சொல்றேன். அதுக்கப்புறம் ஆர்டர்லாம் ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் பிளேஸ் பண்ணிக்கலாம். காவியா, என்னாச்சு? ஏன் உங்க தாட்டெல்லாம் எங்கேயோ இருக்கு? ஆல் ஓகே? இல்ல சார், இவ்ளோ ஹெல்பிங் டெண்டன்சியோட இருக்கிற உங்களை போய் அந்த ருத்ரா மட்டும் தப்பா நினைச்சிட்டு இருக்காளே. அத நினைச்சாதான் சார் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன செய்யறது காவியா, எல்லாம் என்னோட விதி போல இருக்கு. இந்த காலத்துல எல்லாம் நல்லதுக்கு காலமே இல்லை. கரெக்ட் சார், எல்லாத்துக்கும் காரணம் நல்லவங்களுக்கு காலம் இல்ல. காவியா, உங்களுக்கும் கதிர்க்கும் இருந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா? இல்ல சார். ஏன் காவியா, நீங்க எதுவும் சால்வ் பண்ண ஸ்டெப் எடுக்கலையா? இங்க பாருங்க காவியா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் அதை ப்ரொலாங் பண்ணி ரொம்ப நாள் பிரிஞ்சு இருக்கிறது நல்லதில்லை. அதுவும் நீங்க இப்பதான் கல்யாணம் ஆனவங்க. ஸ்டெப் எடுத்துக்கிட்டு தான் சார் இருக்கேன். கூடிய சீக்கிரமே எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிடும். குட். ஓகே சார், நான் கிளம்புறேன். சரி காவியா, வரேன் போயிட்டு சார். வா. ஓகே. சார் சும்மா சொல்லக்கூடாது சார், வேற லெவல் ஆக்டிங் சார். எப்பா, காவியா உங்களை ரொம்ப நல்லவர்னு நம்புற அளவுக்கு நடிச்சு தள்ளிட்டீங்க சார். யோ, நீ வேற. என் வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ உன் வேலையை ஒழுங்கா பாக்குறியா? சரிங்க சார். போ, போய் வேலையை பாரு, போ. இதுதான் அந்த ஆர்டிக்கல் எழுதினவரோட வீடு. ஆனா வீடு பூட்டியிருக்கே கதிர். ஏதாவது பக்கத்துல தான் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதை யார் எழுத சொன்னதுன்னு மட்டும் தெரியட்டும், அதுக்கப்புறம் இருக்கு அவனுக்கு ஃப்ராடு. ஒரு நியூஸ போடுறதுக்கு முன்னாடி அது உண்மையா பொய்யான்னு கூட விசாரிக்காம இப்படியா பப்ளிஷ் பண்ணுவாங்க? ச்சே, அந்த ஆர்டிக்கலை பார்த்துட்டு தான் காவியாவும் சித்தியும் டிவோர்ஸ் வரைக்கும் யோசிச்சிருக்காங்க. இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கதிர். நானும் இதை எதிர்பார்க்கவே இல்லை ருத்ரா. கதிர், ஆராதனை மாதிரி இருக்கு. ஆராதனா, 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 இங்க பாரு. நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? ஆஹா தெரியல. நீங்க யாரு ஆண்டி? ஆண்டியா? ஆராதனா, என்ன பாரு, என்ன நல்லா பாரு. உனக்கு என்ன அடையாளம் தெரியலையா? ஆண்டி இவங்க யாரு ஆண்டி? ஆராதனா, யார் நீங்க? எதுக்கு தேவையில்லாம வந்து குழந்தைய டிஸ்டர்ப் பண்றீங்க? இல்ல, இவ என்னோட ஆராதனா. மேடம், ஆராதனா, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. தெரியாத ஆளுங்க கிட்ட பேசினா இவங்க அப்பா என்னதான் திட்டுவாரு. ஆராதனா, நீ வா. ஆராதனா,
வந்துட்டீங்களா? ஆ ஓகே, நீங்க அங்கே இருங்க, நான் உடனே வந்துடுறேன். என்னாச்சு? கதிர், எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு, நான் போகணும். அப்ப அந்த ரிப்போர்ட்டர்? நீங்க இங்கே இருந்து அந்த ரிப்போர்ட்டர் வராரான்னு மட்டும் பாருங்க, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். சரி. விக்ரம், நீ திடீர்னு கோவப்பட்டதும் குமார் ரொம்ப பயந்து போயிட்டான். ஏன் ஆகாஷ், அவன்கிட்ட சொல்லி இருக்கிற வேலையை அவன் தானே ஒழுங்கா ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லி கொடுத்துட்டே இருக்க முடியும்? ஆகாஷ், நாம யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நம்பிடக்கூடாது. நாம செய்யற பிசினஸ் அப்படி ஆகாஷ். நம்மள சுத்தி இருக்கிற அத்தனை பேரையும் 24 hours மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். தலைக்கு பின்னாடி 4 கண்ணு இருக்கணும். அந்த வேலையை தான் அவன்கிட்ட கொடுத்தேன். அதுலயும் சொதப்பனா எப்படி ஆகாஷ்? ஏதாவது ஒரு வேலையை உருப்படியா பாக்குறானா அவன்? இடியட். உதவாக்க. சார், என்னாச்சு சார், நாம சந்தேகப்பட்ட மாதிரி எதுவும் இல்லை சார். செல்விக்கும் ருத்ராவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். நாம தாராளமா செல்வியை நம்பலாம் சார். ஆகாஷ், நீ தானே சொன்ன இந்த டைம் ஃபாரின்ல இருந்து வரப்போறது 500 crores வேல்யூ உள்ள ப்ராஜெக்ட்னு. இந்த டீலை நல்லபடியா முடிச்சு கொடுத்தா நமக்கு மந்த்லி ரெகுலரா ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும்னு நீ தானே சொன்ன. இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீல் ஆகாஷ். இது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா முடிச்சு தரணும். ஓகே, யூ டோன்ட் வரி விக்ரம், நான் பாத்துக்கிறேன். வர விக்ரம். வரோம் சார். யார் சார் நீங்க? எதுக்கு என் வீட்டு முன்னாடி நின்றுட்டு இருக்கீங்க? உங்களை பார்க்கதான். என்னைய பார்க்கவா? என்ன விஷயமா பார்க்கணும்? என்ன யாருன்னு உனக்கு தெரியாது? தெரியாது. யாருன்னே தெரியாத என்னை பத்தி தான் நீங்க இப்படிலாம் எழுதுவீங்களா? நீங்களே அதை எழுதிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இப்படி உங்களை எழுத சொன்னது யாரு? சார், எங்களுக்கு வந்த நியூஸை வச்சு தான் நாங்கள் இந்த ஆர்டிக்கலை எழுதணும். எந்த நியூஸ் வந்தாலும் அது உண்மையா பொய்யான்னு செக் பண்ணாமலே ஆர்டிக்கல் எழுதுவீங்களா? சார், அதெல்லாம் தரவா செக் பண்ணிட்டு தான் சார் எழுதுவோம். அப்புறம் எதுக்காக இல்லாத ஒரு கதையை கட்டி விட்டுருக்கீங்க? என்ன சார், பிரச்சனை பண்ணணும்னு வந்திருக்கீங்களா? இது வரைக்கும் அப்படி ஒரு ஐடியா இல்லை. அதனால தான் நான் உங்கள்கிட்ட பொறுமையா பேசிட்டு இருக்கேன். என்ன சார், மிரட்டுறீங்களா? நான் பத்திரிக்கைக்காரன். ஹே, நானும் பத்திரிக்கைக்காரன் தான்டா. இல்லாததை இருக்கிற மாதிரி எழுதுற ஒன்ன மாதிரி பத்திரிக்காரன்லாம் எதுக்காக இப்படி எழுதுறீங்கன்னு எனக்கு தெரியும். யார் போடுற எலும்பு தொட்டுக்காக? சார், முத சட்டையில இருந்து கையெடுங்க சார், கையெடுங்க. சரி, இப்ப நீ உண்மையை சொல்லலைன்னா அதுக்கான பின் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். இதுக்கப்புறம் நீ ரிப்போர்ட்டராகவே இருக்க முடியாத அளவுக்கு நான் செஞ்சிருவேன். ஒழுங்கு மரியாதையா யார் இப்படி எழுத சொன்னாங்கிறத சொல்லிடு. உங்க மாமியார் இந்திரா தான் சார் இப்படி எழுத சொன்னாங்க. ஏங்க, உங்க அம்மா இங்க தானே ஒரு வீடு காலியா இருக்குன்னு சொன்னாங்க. என்ன உங்க அம்மான்னு சொல்ற? ஏன் அத்தைன்னு சொல்ல மாட்டியா?
சரி தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. அத்தை இங்க தானே ஒரு வீடு காலியா இருக்குன்னு சொன்னாங்க. ஆமா, இந்த தெருவும் தான் சொன்னாங்க. எங்கேயாவது டூலெட் போட்டிருக்கான்னு பார்த்துட்டே வா. மேடம், மேடம். மேடம். இந்தாங்க தினேஷ். இன்னைக்கு ஈவினிங்குள்ள இது உண்மையா பொய்யான்னு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே மேடம். அப்புறம் உங்க மேல யாருக்குமே டவுட் வராம பாத்துக்கோங்க. எஸ் மேடம். எஸ் மேடம். போங்க. உன் மனசுல என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? உன்னால பாத்தியா இப்ப என்ன ஆச்சுன்னு? பத்திரிக்கை எல்லா நியூஸ்லயும் வந்துருச்சுடா. இப்ப நம்ம குடும்பமானமே சந்தி சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆரம்பத்துல இருந்து படிச்சு படிச்சு சொன்ன கேட்டியாடா? இப்ப ஊர் உலகத்துல இருக்கிறவங்க மூஞ்சில எல்லாம் நான் எப்படிடா முழிப்பேன்? இந்த மாதிரிலாம் எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். இப்ப நான் யாருக்கு என்ன பதில்டா சொல்லுவேன்? மா, இந்த கேள்விய உங்க சம்பந்தி கிட்ட கேளுங்க. டேய், அவங்க கிட்ட என்னடா கேட்க சொல்ற? நீ பண்ண தப்புக்கு அவங்க என்னடா பண்ணுவாங்க? மா, பத்திரிக்கையில என்ன பத்தியும் ருத்ராவை பத்தியும் தப்பா எழுத சொன்னதே உங்க சம்பந்தியம்மா தான். ஏங்க இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க? இது உங்களுக்கே அசிங்கமா இல்ல? நீங்க ஏன் பொண்ணை விட்டுட்டு இன்னொருத்தி கூட சுத்திக்கிட்டு திரிவீங்க. அத பாத்துக்கிட்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? ஏங்க, என்ன நினைச்சு நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படி எல்லாம் பண்ணா நான் உங்க பொண்ணு கூட சேர்ந்து வாழ்ந்துருவேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? என் பொண்ணு கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லனா அப்போ நான் கொடுத்த டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட வேண்டியதானே? ஓ, என்ன டிவோர்ஸ் பேப்பரை காட்டி என்ன பிளாக்மெயில் பண்றீங்களா? இங்க பாருங்க மாப்ள, நான் எதுக்கு உங்களை பிளாக்மெயில் பண்ணணும்? என் பொண்ணு வேணானா நீங்க டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட வேண்டியதானே? அதை விட்டுட்டு அவ கூட சேர்ந்து வாழாம எதுக்கு என் பொண்ணு வாழ்க்கைய நாசமாக்க பாக்குறீங்க? ஓஹோ, உங்க பொண்ணோட வாழ்க்கை என்னால நாசமா போதா? சரி, உங்க பொண்ணு வாழ்க்கை என்னால நாசமாக வேண்டாம். என்ன கேட்டீங்க? உங்களுக்கு சைன் தானே வேணும்? அந்த டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் தானே வேணும்? இது நீங்க கொடுத்த டிவோர்ஸ் பேப்பர். இப்பவே போடுற சைன். போதுமா? டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? இது என்ன சின்ன குழந்தைங்க விளையாடுற விளையாட்டா இது? அவசரப்பட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துற நீ பாட்டுக்கு. அவங்க தானமா கேட்டாங்க. அவங்க பொண்ணு வாழ்க்கை என்னால வீணா போதுன்னு அவங்க தானமா டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் கேட்டாங்க. அவங்க ஏதோ அவங்க பொண்ணு கூட வாழலைங்கிற ஆதங்கத்துல சொல்லிட்டாங்க. உடனே நீ கையெழுத்து போட்டுருவியாடா? அவங்க பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இன்னொரு பொண்ணை பத்தி பத்திரிக்கையில தப்பா எழுத சொல்லுவாங்களா? ஏமாப்ல, அவளால தானே என் பொண்ணு வாழ்க்கை கெட்டே போச்சு. ஏங்க, ருத்ரா என்னங்க பண்ணாங்க? நீங்களும் அவளுக்கு காதலிக்கிறதுனால தானே நீங்க என் பொண்ணு கூட வாழ மாட்டேங்கிறீங்க.
என்ன சொன்னீங்க? நானும் ருத்ராவும் காதலிக்கிறோமா? ஆமா, காதலிக்கிறோம் தான். இனிமே நான் ருத்ரா கூட தான் வாழ போறேன். கதிரு, என்னடா பேசுற நீ? ஆமாமா, உண்மையதான் சொல்றேன். எனக்கு இனிமே இவ வேணாம். இந்த நிமிஷத்துல இருந்து இவ யாரோ நான் யாரோ. எனக்கு இனிமே எல்லாமே ருத்ரா தான். போதுமா? எங்க என்னால உங்க பொண்ணு வாழ்க்கை இனிமே நாசமா போகுதுங்க. சந்தோஷமா ஹாப்பியா இரு. இதான நீ எக்ஸ்பெக்ட் பண்ண?